நசீஸ் ஃபேமிலி அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே இங்கே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ அப்படின்ட்டு. ரொம்ப டிலே பண்ணதுக்கு சாரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 18 மார்னிங் எடுத்த வீடியோ தான். எப்பயும் போல் வழக்கமாக ஃபஜர் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அக்காவோட செக்கப் அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு கிளம்பியாச்சு. செக்கப் மீன்ஸ் ரெகுலர் செக்கப் தான். டேட் வந்து 23 கொடுத்துருந்தாங்க. 18 அன்னைக்கு ஜஸ்ட் செக்கப்புக்கு தான் போயிருந்தோம். ஸோ இந்த கிளிப்பை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரோன்ட்டு. ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போனோம். மார்னிங் கூட டிஃபன்லாம் பண்ணாமல். யாருக்காக இருந்தாலும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குமே. என்னதான் 9 மந்த்ஸில் வந்து பேபி பார்ன் ஆகும்னு தெரிஞ்சாலுமே அந்த ஒரு 8 மந்த்லயே எப்போ வருமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகிடும். அந்த ஃபீல்லாம் நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்களும் அப்படிதான் 8 மந்த்ஸ்லயே நாங்க வந்து நாளெல்லாம் குறிச்சிட்டு இருப்போம், இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்ட்டு. ஒரு வழியா செக்கப்க்கு எப்படியோ போயாச்சு. செக்கப்க்கு அன்னைக்கு போனதுமே திடீர்னு அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயங்கர ஷாக் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவேன் தானே நினைச்சிங்க. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்ல இருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வீக்கே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த கேப்ல கொஞ்சம் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கட்லெட் அப்புறம் காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் செக்கப்க்கு வந்தப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. என்னதான் ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலுமே ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. கிட்டையே இருந்து பாக்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசா தெரிஞ்சிச்சு. டாக்டரை மீட் பண்ணிட்டு அவங்க பண்ண ப்ராசஸ்க்கு அப்புறமா நிஜமா வீடியோ எடுக்கவே முடியல. ரொம்பவே அழுதுட்டு துவா பண்ணிட்டு ஒரு மாதிரி படபடன்னு தான் இருந்தோம். இனிமாலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டா 3 o'clockலாம் லேபர் வார்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த லேபர் வார்டை இப்ப நினைச்சாலுமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து 11 டெலிவரி. ஒவ்வொரு பேபி வெளியே வரும்போது எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய ஆயிடுச்சு. ரொம்ப வெயிட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் டாக்டரே ஆப்ரேஷன் போயிடலான்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா 5 மினிட்ஸ்ல ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போயிட்டு 11:13க்கு ஒரு அழகான எங்க வீட்டோட பிரின்ஸ் வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ். டு பி ஹானஸ்ட், அந்த குழந்தைய கையில் வாங்கினதுக்கப்புறம் எல்லா கஷ்டமும் பறந்து போன மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக 2 பேரும் திரும்ப வந்ததுக்கு அல்லாஹ்க்கு ரொம்ப சுக்ரியா பண்ணணும். எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் பத்தாது. ஜெனட் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். டெய்லியும் 1 hourக்கு ஒன்ஸ் கிளீனிங் வந்துட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதில் நான் 2-3 கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நாங்கள் ஒரு 5 daysக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பேபிக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அப்போயே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு சில இது மட்டும் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 days ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மொட்டையுமே அடித்தாச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க இமாம் ஹஜ்ரத் அவங்க கிட்ட வந்து குழந்தை பிறந்து 1 weekல முடி எடுக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் 40 நாள்ல எடுப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்க கிட்டே கேட்டாச்சு. சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹேரையும் எடுத்தாச்சு. ஐ மீன் மொட்டை அடிச்சாச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பேபிக்கு வந்து நேமும் வச்சாச்சு. அதே ஹஜ்ரத்தையும் கூப்பிட்டு நேமும் வச்சாச்சு.
وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا إنك أنت السميع العليم. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக முகமது அஸ்வான் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. அல்ஹம்துலில்லா. அல்லாவோட நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடந்திருக்காது. அதை ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லா. அல்லாவுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் பத்தாது. أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة. அல்ஹம்துலில்லா. நேமும் வச்சுட்டு வாயில் 2 சொட்டு ஜம்சம் தண்ணியும் வச்சு விட்டாங்க. பர்சனல் ப்ரைவேசிக்காக தான் குழந்தையோட ஃபேஸ் காட்டலை. இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எனக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் துவா செய்யுங்க. நாங்களுமே துவா செய்கிறோம். இந்த ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாயிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Grusam Nasees vlog and press the bell icon. If you like this video don't forget to comment. Bye. Thanks for watching my video.